நரசிங்க முனையரையர்னு ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். சுந்தரரை வளர்த்தவர். அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கு ஒவ்வொரு அடியாருக்கும் 1000 பொற்காசை கொடுப்பாராம். அன்னைக்குன்னு சிவபெருமான் பார்த்தார், ஒரு கெட்டவன் போல காம எண்ணம் உடையவன் போல ஒரு சிவனடியார் இடத்துல வந்தாராம். இவர் பார்த்தார், எல்லோருக்கும் செய்கிற மரியாதையை விட அவருக்கு 7 மடங்கு மரியாதை செய்து எல்லாருக்கும் கொடுத்த 100 பவுனுக்கு பதிலாக அவருக்கு 200 காசு கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இது என்னையா இது, நல்லவனுக்கு 100 காசு, கெட்டவனுக்கு வேஷம் போகிறவனுக்கு 200 காசா? பெரிய புராணம் சொல்லுது, அவனாவது காசுக்காக வேஷம் போட்டு வரானே, அப்ப அவனும் திருந்துவான் என்று சொல்லுகிறது. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் திருவாசகத்தை ஆரம்பிக்கிறேன், நேரம் இல்லை, நிறைய இருக்கு. ஒரு ஊரில் ஒருத்தன் ஆடு திருடினான். ஆடு திருடுவேன் நல்லா எங்கேயாவது பட்டியில் இருந்ததுன்னா நேராக போய் ஆடை திருடி விற்றுப்படுவான் சந்தையில் மாமிசத்துக்கு. இந்த ஊர்க்காரங்களாம் பார்த்தாங்க, இப்படியே ஆடு திருடானே, இவனை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாள் கையும் களவுமா பிடிச்சாங்க இந்த ஆடு திருடுறவனை. இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் நெத்தியில் பச்சை எழுதுனாங்க, பச்சை குத்துற மாதிரி. ஆடு திருடன்னு நெத்தியில் எழுதணும். அவ்வளோ பெரிய வார்த்தை எழுத முடியுமா? உடனே என்ன பண்ணாங்க, ஆவண்ணாவை போட்டு பக்கத்தில் தீயண்ணாவை போட்டாங்க. இவனுக்கு ஒரே அவமானமாக போச்சு. என்னடா இது, என் தலையில் எங்கே போனாலும் ஆடு திருடேன் ஆடு திருடேன் ஆடு திருடேன்னு பேராச்சு. இப்படியே ஒரு 10 வருஷம் போச்சு. இவனுக்கு அவமானம் வந்து அந்த ஊரை விட்டே போய் சிவபெருமான் கோயிலாக போய் அழுது, அப்பா நான் தெரியாதனமாக ஆடை திருடிவிட்டேன், என் நெத்தியில் வேற பச்சை குத்தி விட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அழுதானா. சரி பரவாயில்ல, நம்ம தான் இப்போ திருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே தியானம் செய்ய ஆரம்பித்தான். உடம்பெல்லாம் திருநீரை பூச ஆரம்பித்தான். நெற்றியில் அவனுக்கு சடை வளர்ந்தது. பெருமானை பற்றி உணர ஆரம்பித்தான். தன் தவறை உணர ஆரம்பித்தார் அந்த பெரியவர். கடைசியில் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, நெத்தியை பார்த்தாங்க. அடாடா, அவர் ஆதியை உணர்ந்தவர். எது, அவர் ஆதியை உணர்ந்தவர்னு அவர் காலில் விழ ஆரம்பித்தான். இப்போ என்னாச்சு, சிவபெருமானுடைய தன்மையே அதுதான். நமக்கு நம்முடைய எதிரிகள் நமக்கு என்ன வேணால் கொடுப்பாங்க. நமக்கு எதிரிகள் அதையே நமக்கு பொருளாக வச்சுக்கணும். எதிரிகள் தரக்கூடியதை நம்ம கிஃப்டாக வச்சுக்கணும். சிவபெருமானை பார்த்தாங்க, நமக்காவது ஒரு எதிரி, அவனுக்கு 92 எதிரி. அது யாரா எதிரினா, கூட இருந்தவனே எதிரி. என்னாச்சு, தாருகாவனத்து ரிஷிகள் என்ன பண்ணாங்க, இந்த சுவாமி இப்படி மட்டும் பெருசாக வரானேன்னு பாம்பை அமிச்சாங்க. சுவாமி பார்த்தார், நேற்று தான் பெல்ட் வாங்கலான்னு நினச்சேன், ரொம்ப அருமையாக இருக்குது பாம்பெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா பாம்பை எடுத்து இடுப்பில் ஒன்று, கையில் ஒன்று, காலில் ஒன்று போட்டுக்கிட்டானா. பாருங்கள் நம்ம சாமி. ஆஹா, என்னடா நம்ம வந்து இந்த ஆளுக்கு என்னமோ அம்சம்னா இந்த ஆளு கிஃப்டாக வாங்கிக்கிறானே அப்படின்னு என்ன பண்ணாங்க, யானையை அமிச்சாங்களாம். நல்ல அருமையான குளிர்காலம், ஒரு சொற்று வாங்கலான்னு நினச்சிருந்தேன், சொற்று வாங்க முடியல. இந்த முனிவர்கள்லாம் பார்த்து யானை தோலை கொடுத்தாங்களான்னு யானையை உரிச்சு அந்த தோலை அணிந்து கொண்டானான் நம்முடைய சிவபெருமான், கஜசம்ஹார மூர்த்தி. புலியை அமிச்சாங்களா, புலித்தோலை அணிந்து கொண்டான். உடுக்கையை அமிச்சாங்களா, அந்த உடுக்கையை வாங்கி வச்சுக்கிட்டான். தீயை அனுப்பிச்சாங்க, அந்த தீயை வாங்கி கையில் வச்சுக்கிட்டான். இப்படி எதெல்லாம் ஒரு நம்முடைய நாயன்மார், சாக்கிய நாயனார் கல்லுனாலேயே அடித்தார், அதை பூவாக ஏற்றுக்கொண்டான். கண்ணப்ப நாயனார் செருப்பினாலேயே எட்டி உதைத்தார் பெருமானை, அதை இன்னும் உதப்பா, இன்னும் என் மேலே உத. எப்படி தன்னுடைய பெத்த குழந்தைய அப்படி வச்சு கொஞ்சம் போது அந்த குழந்தை நெஞ்சில் மிதிக்கும் அப்படி அப்பாவை. இந்த 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, அப்போ யாருக்காவது சிரமம் இருக்குமா, அந்த மாதிரி சாமி ஏற்றுக்கிட்டார். இன்னும் மிதி கண்ணப்பா, என்னை மிதி என்னை மிதி என்று பெருமான் ஏற்றுக்கொண்டானா. அர்ஜுனன் வில்லினால் அடித்தான், அம்பினால் அடித்தானா சுவாமியை. கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெக்கம் வந்துதான்னு கேட்டார். எதுக்கு சொல்ல வர்றேன், சிவபெருமான கும்பிட்றவங்க சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் சங்கூதரத்துக்கும் ஆசைப்படாமல் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்னு தன்மையினால் நீங்கள் வாழணும். அதைத்தான் ஒரு பெரிய ஒரு துறவி சொன்னார், நோ சூடு நோ சுரணைன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே, யோசிச்சு பாருங்க. சிவனடியாருக்கு எது வரப்படாது, மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே வரப்படாது. என்னையா நாங்களும் உப்பு போட்டு சாப்பிடலையா, சிவனடியாருக்கு எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அவன் சிவனடியாரே கிடையாது. அவனே பார்த்துட்டு ரொம்ப தாங்குறானே, இப்போ யார் யாரு அவன் கேட்கணும். திட்டவனே ரொம்ப தாங்குறானே, இவன் யார், நல்லவனா, ரொம்ப நல்லவனா இருக்கான ஐயா. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த மனோதைரியம் வந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போக வேண்டிய அவசியம் வராது.
நிறைய பேர் குழப்புவாங்க. இந்த வயசுலேயே ருத்ராட்சம் போட்டுட்ட, இந்த வயசுலேயே திருநீர் பூசிட்ட, இந்த வயசுலேயே பண்டாரம் ஆயிட்ட, சாமியார் ஆயிட்ட, உன் குடும்பம் வீணா போயிடும், வீட்டில் சிவலிங்கம் வைக்காத, நடராஜரை வைக்காதேன்னு தேவையில்லாத புரட்டு கதையை சொல்லி வேற சமயங்களை வேற மதங்களை கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு எந்த செல்போன் எடுத்தாலும் புது பாட்டு வந்ததுன்னா குடும்பமே சேர்ந்து ஆடுது ரா ரான்னு. அம்மா ஒரு பக்கம் ஆடுதான், அப்பா ஒரு பக்கம் ஆடுது. நம்ம சாமி என்னைக்கு ஆட ஆரம்பிச்சான்னு அவனுக்கே தெரியல, நமக்கும் தெரியல. ஆனால் இங்கே வந்து ஆடு சொன்னால் ஆட மாட்டேங்கிறான். திருவாசகத்துக்கு ஆடுறான்னா ஆட மாட்டேங்கிறான். அங்கே ஊடே தாண்டவம் ஆடுது. ஒன்று முடியை பிடிச்சிக்கிட்டு ஆடுது, ஒன்று வேட்டியை பிடிச்சிக்கிட்டு ஆடுது, ஒன்று தொண்டை ஒரு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஆடுது. அந்த அந்த படத்தில் வர மாதிரி. நான் இல்லைன்னு சொல்லலை, மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் அந்த மகிழ்ச்சி சிவத்தோட சேர்ந்த மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி தான் இந்த மண்டபத்தில் பெரிய குளத்தில் இன்னைக்கு நடக்கிற சிவானந்த மகிழ்ச்சின்னு பேர். இந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இவ்வளவு அடியார்களை வர சொல்லி சாப்பாடு போட்டு மண்டபத்தில் இருக்க வச்சு பெரியவங்களாம் அழைச்சி எல்லாம் பண்ணுறோம். நம்ம வர்றோமா? வர்றது கிடையாது. நமக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடச்சிதுன்னா நேராக மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டில் போய் நின்று கிலோ 400 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, மூக்குத்தியோ தோட்டையோ வளையலையோ அடமானம் வச்சு இந்த பல்லெல்லாம் அப்படியே பறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார், நீங்கள் முறையாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கி அதை கொண்டு போய் அதை சமைச்சு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிமோட்டை டிவியில் அப்படி அமைச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படி தூங்கினான்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்பா இன்னைக்கு தாண்டா ஞாயிற்றுக்கிழமை. இந்த மேப்படியாலாம் இருப்பான் சில பேர், அதுக்கு முன்னாடி சில தான் பண்ணுவான். மேப்படியா இந்த தீர்த்தம்லாம் சாப்பிட்றதுக்கு போவான். அப்படி சில இதெல்லாம் உண்டு. அதுதான் சொல்கிறாங்களே இப்போ தான், யாரையும் குடிகாரன்னு சொல்லிடாதீங்கப்பா. இந்த காலையில் குடிக்கிறவனா குடிக்காரன்னு சொல்லிடாதீங்க. அவனா சர்பத்து தான் குடிக்கிறான். ஆமாம், நம்ம என்ன பண்ணோம்னா இனிமேல் வாங்கி வச்சுவிட்டு எழுந்தருள்க, அமர்ந்தருள்க, நேரிண்டருள்க, தீர்த்தமாயிரும். இந்த அனுஷ்டானம் பண்ணும்போது தண்ணியை கங்கை யமுனை காவிரின்னு இந்த இது மந்திரம் பண்ணுற மாதிரி இனிமேல் சாராயத்தை வாங்கி எல்லாரும். ஒருத்தர் இருந்தார், ஒரு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். பாரில் போய் எழுந்துச்சு அப்படி சொட்டு எடுத்து ஓம் நமசிவாயன்னு விட்டுருவார் கீழே. கேட்டால் நானாக குடிக்கிறேன், என்னுள்ள அப்பன் குடிக்கிறான். பாவி, எல்லாம் அப்பன் மேலேயே பழிய போடுறீங்களேடா. ஆகுனா இதில் சில பேர் சிவபெருமானுக்கு கஞ்சா தான் முடிக்கணும் பார்த்தான். என்னடா இது? அது சித்தர்களுடைய பெரிய மருந்து, சித்தர்களுடைய மருந்து, மனம் ஒருநிலைப்படுவதற்காக கொண்டு வந்தது. இதுக்கு சொல்ல வர்றேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சும்மா பெரிய புராணம் தெரிஞ்சால் போதும், திருவாசகம் தெரிஞ்சால் போதும், ஆடி பாடி கலைஞ்சு போயிடுறோம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும், வாழ்க்கையில் ஏதாவது உயரணும், நிறைய சம்பாதிக்கணும், அடியாருக்கு தொண்டு செய்யணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், நீங்களும் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, நல்ல வழியில் போய் சேரணும். நம்முடைய இந்து தர்மத்தை, நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்முடைய திருமுறைகளை, நம்முடைய தேவார திருவாசக அருட்பாக்களை திருக்குறளை எல்லாரும் நெஞ்சில் நிறுத்தி சொல்லணும். அதுதான் நம்முடைய வேதம், நம்முடைய நிலைமை. யார் என்ன சொன்னாலும் சிவபெருமானை விட்டு இம்மி அளவு கூட நகர்ந்து போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறான் நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நீ கழுத்தில் போட்டுக்கிற ருத்ராட்சம் தாங்கிறான். சரி, நானே கழட்டி போடுறேன், நாளைக்கு அம்பானி ஆயிடுவியா? அதே தெருவில் அதே முச்சந்திலாம் நிற்க போகிற. ருத்ராட்சத்தை போட்டதாவது இந்த மாதிரி சோறு கரு போடுறாங்க. உள்ளே வரும்போதே நீ யார், என்ன ஜாதி, என்ன கோத்திரம்னு யாரையும் கேட்கறதில்ல. எல்லாருக்கும் அருமையான பாருங்கள் சாப்பாடு, காலம்பர சாப்பாடு, எனக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, அருமையான ஃபேன், அருமையான சேரு. யாராவது கேட்குறாங்களா உள்ளே வரும்போது நீங்கள் என்னங்க ஜாதின்னு கேட்குறோமா? இந்த சுதந்திரம் நம்முடைய சைவ சமயத்தில் தவிர வேற எவனும் செய்ய முடியாது, வேற எவனும் செய்ய முடியாது. நீங்கள் மாற்று மதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜாதி இருக்கிறது. மாற்று மதங்களில் இன்ன குரூப்பு தான் போகணும்னு இருக்கு. ஆனால் நம்முடைய சைவத்தில் அது கிடையாது. நீ எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும் சரி, நீ சிவனடியாரா வா என்று சொல்லி அவர்களை வாழ வைக்கின்ற ஒரே சபை, ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது சைவ சமயம்தான், சைவ சமயம்தான். அதனால பெருமை அடையணும்.
நான் இந்த யாராவது உங்களை சொன்னாங்கன்னா முதல்ல சொல்லுங்க, அட பாவி நீ முதல்ல ருத்ராட்சம் போடு, நீ முதல்ல திருநீர் பூசு, இங்கே வந்து பாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், இங்கே பல பிரச்சனைகளுக்கு தான் செய்யும். எல்லா சமயத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு 1000 பழம் அருமையாக இருந்ததுன்னா அதில் 4 பழம் அழுகி போயிருக்கு, சொத்தையாக இருக்கும். அதுக்காக எல்லா பழமும் அழுகி போகாது, ஆனால் அழுகி போயிடும், அது வேறு விஷயம். அந்த 4 பழத்தை கண்டுபிடிச்சி எடுக்கணும். வெளியே எடுத்தால் தான் எல்லா பழத்தையும் காப்பாற்ற முடியும். சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். சிவனடியார்களில் சில பிரச்சனைகள், சில ஏமாற்று வேலை இருக்கும், எல்லாம் இருக்கும். தக்காளி வாங்க போனால் இன்றைக்கி கிலோ 400 ரூபா ஆனாலும் அப்படி தக்காளியை எடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே வாங்கிடுறீங்களா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? 1/4 மணி நேரம் பார்க்குறீங்க. அப்படி கத்திரிக்காயை எடுத்து இப்படி திருப்புறீங்க, இப்படி திருப்புறீங்க, அப்படி திருப்புறீங்க, இப்படி திருப்புறீங்க, அந்த காம்பை உடச்சி பார்க்குறீங்க. அவன் அம்மா வெய்மாம்பா, அவன் நீ வாங்கவே வேணாம், கிளம்பு முதல்ல. அப்போ ஒரு தக்காளியை வாங்கும்போது, ஒரு கத்திரிக்காயை வாங்கும்போது 52 தடவை ஆராய்ச்சி பண்ணுறீங்களே, உங்களுக்கான தெய்வத்தை, உங்களுக்கான குருவை பார்க்கும் பொழுது ஏன் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வள்ளுவர் சொல்லுகிறார், ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேள்மை தான் சாகும் வரை துன்பம் சரும். கீரையை ஆயும் போது பார்த்து பார்த்து ஆயிரீங்களே, அந்த மாதிரி நீ எங்கே சேர போகிற, நீ யாரு கூட சேர போகிற, நீ யார் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறார்கள் என்பதை ஆராய்ச்சி பண்ணு. அப்படி ஆராய்ச்சி பண்ணினால் உன் வாழ்க்கையில் நீயும் ஏமாற மாட்ட, வேற யாரையும் ஏமாற்ற விட மாட்டாய். இதுதான் நம்முடைய சைவம் சொல்லுது. சரி, எங்கே சார் ஏமாற்றம் இல்லாத இடம், யார் நல்ல குருநாதர், தீட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், தீட்சையும் இல்லை மோட்சமும் கிடையாது. இந்த தீட்சைங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு புரியல. எல்லாருக்கும் ஆசை, ஐயோ அவர் மட்டும் உடம்பெல்லாம் அப்படி போட்டிருக்கிறாரு, நானும் இதே மாதிரி போடணும்னு ஆசைப்பட்றேன். அவர் சிவலிங்கம் இதெல்லாம் மாயா கொஞ்சம் 2 நாளைக்கு பண்ணுவான், எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படிம்பா 3 நாள் போட எவனா பண்ணுறது, யாரும் பார்க்கல அப்படின்னு பல்லு விளக்காமையே காபி சாப்பிட்றது, டீயை குடிக்கிறது, பிஸ்கட் தொட்டு திக்கிறது எல்லாம் பண்ணுவான். நானும் சொல்ல வரேன், நீங்கள் அன்போட சிவபெருமான வழிபட்டால் போதும், குளிக்கவே தேவை கிடையாது, உள்ள அன்பு இருந்தால் போதும். கைலாயம் நம்ம குளிக்கிறாங்க எல்லாரும், போய் கைலாயத்தில் யார் குளிக்கிறா? 10 நாள் குளிக்காம தான் கைலாயம் போகிறாங்க எல்லாரும். பல் விளக்க முடியாது, வெளிக்கு போக முடியாது, குளிக்க முடியாது. கையிலே மலையானே நம்ம சாமி ஏற்றுக்கல. அங்கே போய் அந்த கோட்டை கழட்டுறோம்னா கை காலம் வரைச்சி போயிடும். அமர்நாத் போனீங்க தெரியும், அமர்நாத்தில் அங்கே போனீங்கன்னா அந்த ஜர்க்கினையோ அந்த கோட்டையோ கழட்டவே முடியாது, உடம்பெல்லாம் வரைச்சி போயிடும். எங்கே போய் கழட்டி குளிச்சு முகத்தை மட்டும் கழுவிக்கலாம், பல்ல விளக்கிக்கலாம், சாமி ஏற்றுக்கல உங்களை. அப்போது முதல்ல நெஞ்சு தூய்மை இல்லாமல் உடம்பெல்லாம் தூய்மை வச்சு கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு சொல்ல வர்ற, நல்ல வழிகாட்டிய நல்லவர் கூட்டத்தில் கூடு, எந்த நாளும் சிவனை நத்தியே தேடுன்னு சொல்கிறார். யார்? கடுவழி சித்தர். நல்லவர் கூட்டத்தில் கூடு, சரி கூடினா மட்டும் நல்ல பக்தி விசுவாசம், எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாம் நேசம். ஒரு இடத்துல போனால் நல்ல பக்தியோடு இரு, விசுவாசமாக இரு, அடுத்தவனை ஏமாத்தாத, பிராடு பண்ணாத, காசுக்காக பொய் சொல்லாத. நீ நேர்மையாக இருந்தால் இந்த உலகம் முழுக்க உன் காலில் வந்து விழும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அப்படி இந்த புண்ணிய நாடு கலையார் அருகே சரியாய் என்று மணிவாசக பெருமான் சொன்ன நாடு இந்த நாடு. செல்வ செழிப்புமிக்க நாடு, பாண்டி நாட்டினுடைய மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய புண்ணிய நாடு இந்த நாடு. எங்கேருந்து நாடு? நம்முடைய வத்தலகுண்டில் இருந்து அந்த செம்பட்டியிலிருந்து தோணுனா நம்ம அந்த போடி அந்த குமுளி வரையிலும் அரிகேசரி நாடுன்னு சொல்கிறார். இந்த மலை ஓரத்தில் மணிவாசக பெருமான் இங்கேயும் வந்திருக்கிறார், ஆனால் பதிகம் கிடைக்கல. அப்படி அந்த செம்பட்டியில் இருந்து இந்த பகுதி முழுக்க, இந்த போடியாக இருக்கட்டும், இந்த பகுதியாக இருக்கட்டும், தேனி மாவட்டமாக இருக்கட்டும், பெரிய குளமாக இருக்கட்டும், அதே போல் தேவாரம், நம்முடைய குமுளி, கம்பம், பாளையம் போன்ற எல்லா பகுதிகளும் நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் மலை, இந்த பக்கமும் மலை, 2 மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாடு, இயற்கை கொஞ்சுகிற ஒரு நாடு, செல்வம் செழிக்கின்ற நாடு, விவசாயம் பெறுகின்ற ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமி. இன்னும் சொல்லப்போனால் ஏலங்கமல் நறுங்கமல் குனொலி, அந்த ஏலக்காய் விளையக்கூடிய புண்ணிய நகரம். வெள்ளைக்காரன் இந்த இடத்த வந்து ஊட்டியில் அப்புறம் தான் வந்தான், முதல்ல வந்தவனே அவன் இந்த கொடைக்கானல் தான் முதல்ல வந்தான். அதுக்கு பேர் காணல்னு பேர். காணல்னால் என்ன? சூடு இருக்குன்னு அர்த்தம். ஆனால்
கோடை காணல் வராமல் இருப்பதற்காக வந்து இருந்த இடம் அது கோடை காணலாக மாறிப்போச்சு, கொடைக்கானலாக மாறிப்போச்சு. கோடை காணல் தெரியாத இடம், சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. பன்றிமலை சாமியாக இருக்கட்டும், தாண்டிக்குடின்னு ஒரு ஊர், யாருக்குன்னு இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு, நம்மளால் போக முடியல. நான் அடிக்கடி போகக்கூடிய ஸ்தலம் அந்த தாண்டிக்குடி. என்னையானா பழனியை விட சிறப்பு வாய்ந்த இடம் இந்த தாண்டிக்குடி. முருகன் தாண்டி குதிச்சானா அங்கேருந்து, கைலாயத்திலேருந்து நேராக மயில் வாகனத்தில் கோபத்தோடு வந்து இறங்கி மயில் வாகனத்தை விட்டுவிட்டு அங்கே தான் நின்று தனக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று அப்படி தாவி குதித்த போது அந்த பாதம் இன்னும் இருக்குது, அந்த முருகனுடைய பாதம், அவன் தாண்டி குதித்த பாதம், அதான் தாண்டிக்குடின்னு பேர். அந்த மாதிரி வராகம்னா பன்றிக்கு பால் கொடுத்த பரமன் சிவபெருமான் அருள் செய்த இடம், அதனால தான் வராக நதின்னு சொன்னான். வராகம்னா எத்தனையோ, வராகம்னா பொண்ணுன்னு அர்த்தம், காசுன்னு அர்த்தம். வராகம்னா பன்றி. இன்றைக்கி பாருங்கள், பஞ்சமி திதி, இன்றைக்கி வராகி அம்மனுடைய நாள். ஆக பஞ்சமி என்கிற அந்த நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது. அதில் இந்த வராக நதி தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வராக நதி, அதில் சுவாமி பேர் ராஜேந்திர சோழீஸ்வர பெருமான், கைலாசநாத பெருமான். எங்கே பார்த்தாலும் சிவாலயம் இருக்கிற ஒரு புண்ணிய நகரம் இந்த பெரிய குளம் என்கிற பெரிய மனம் படைத்த அன்பர்கள் வாழுகின்ற நல்ல ஊர்.